to Shanmugam IAS Academy. This session is about the ongoing oil crisis which is happening all over the world. ஸோ நம்ம அதிகமாக இப்போ கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், எங்கே போனாலும் வந்து இதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பெட்ரோல் விலை அதிகமாயிருச்சு, டீசல் விலை அதிகமாயிருச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி மட்டும் தான் நம்ம அதிகமாக வந்து கேட்டுட்டு இருக்கோம். 50 rupees இருந்திருக்குமா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ இப்போ வந்து 60 ஆச்சு, 70 ஆச்சு, 90, இப்போ 100க்கு மேலே வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகி போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு காரோ இல்லை வந்து ஒரு பைக்கோ கிஃப்ட் பண்ண காலம் வந்து போய் இப்போ வந்து ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது எதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா தான், எஸ்பெஷலி இந்த 1 இயரா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, சடனா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, OPEC, that is Organization of Petroleum Exporting Countries. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்களே, அந்த அரப் நேஷன்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் வந்து அதிகமான மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் தான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸும் கூட. அண்ட் இவங்க தான் வந்து ஒரு க்ரூட் ஆயில் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனாகவும் இவங்க இருக்காங்க. அண்ட் இப்போ பெட்ரோல் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து பேண்டமிக். ஸோ பேண்டமிக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த ஒரு என்டையர் நம்மளோட வேர்ல்டே வந்து ஹால்ட் ஆயிடுச்சு. எந்த ஒரு லாஜிஸ்டிக் சிஸ்டமும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலோட தேவை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால அவங்க அந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி கம்மி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆயில் வெல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவுட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமி ரிவைவ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இப்போவும் வந்து அவங்க அதிகமான ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து அந்த ஆயில் திருப்பியும் அந்த ப்ரொடக்ஷன் அந்த வெல்ஸ் வந்து திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு வந்து அந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக வேணும் அப்படின்னா பெட்ரோல் ப்ரொடியூசிங்கை வந்து, அதாவது இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, ப்ரைஸ் ரைஸை வந்து அதிகம் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வைஸ் வர்சாவாக வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த ஆயிலோட ப்ரைஸஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து கொரோனாவை ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்தியாவுக்கு நிறைய இம்பேக்ட் இதனால வந்து இருக்கு. ஸோ அதில் என்னென்ன இம்பேக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். அதாவது இந்தியா வந்து அதிகமான க்ரூட் ஆயில் வந்து வெளிநாடுகள்ல இருந்து தான் வந்து இம்போர்ட் பண்றோம். எஸ்பெஷலி வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் அதிகமாக நாம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இம்போர்ட் பில் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்மளோட எக்ஸ்போர்ட் பில்லை தாண்டி. அதாவது நாம வெளிநாட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிம்பாங்க. இம்போர்ட்ஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்போர்ட்ஸ், அதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை இன்னமும் வந்து அக்ரவேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது இன்ஃப்ளேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் ரைஸ், டெஃபினட்டாக ஆயில் ப்ரைஸஸ் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகும்போது அது இந்தியாலையும் வந்து எப்படி தான் இருக்கும், அந்த ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக தான் இருக்கும். பிகாஸ் டேக்ஸ் அதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஆயிலோட ப்ரைஸ் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷனரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்மளால ரொம்ப ஃபீல் தான் வந்து பண்ண முடியும், பார்க்க முடியாது. ஸோ அதை தான் வந்து இந்த ஒரு பிக்சரில் வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட என்டையர் எக்கனாமியை வந்து டெஃபினட்டாக பாதிக்கும். பிகாஸ் இப்போ பெட்ரோல் ஆர் டீசலோட விலை அதிகமாயிருக்கு. அதிகமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூட் பண்ணுறதுக்காக. ஸோ
fuel prices increase ஆனனால அவங்க அந்த கம்யூட் பண்றது வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க பிகாஸ் வந்து யார் அவ்வளவு செலவு பண்ணி போறது அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டா இதை எக்கனாமியை ரொம்ப அதிகமா வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியன் எக்கனாமியை டெஃபினட்டா ரொம்ப அதிகமா இம்பாக்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த். அதாவது இப்போ 150 rupees வந்து பெட்ரோல் அப்படின்னு வச்சுட்டோம்னா 50 rupees வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. மீதி 100 rupees தான் வந்து பீப்புள் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கவர்மெண்ட்க்கு பெருசா இதுல இருந்து எந்த ஒரு ரெவன்யூவும் வராது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூ ரொம்ப கம்மியா தான் வருது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனாலையும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியல கவர்மெண்ட்னால அப்படின்னா இதுக்கே வந்து அவங்களோட எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் செலவு பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் பீப்புளை ரிவைவ் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ்ல வந்து அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால நம்மளோட என்டையர் எக்கனாமி டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும் அண்ட் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஃபைனலாக வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஓகே இதை நம்ம பண்ணலாம் டெஃபினட்டா வந்து இதுலேருந்து நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் ஆக முடியும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. உடனே வந்து ஒரு ஐடியா தோணுது கவர்மெண்ட்டுக்கு. அதாவது இப்போ நம்ம இந்த பெட்ரோல் டீசல் கன்வென்ஷனல் வெஹிக்கல்ஸ் தானே யூஸ் பண்றோம், வை நாட் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ அப்படி ஒரு தாட் வந்ததும் வந்து கேபினெட் கமிட்டி மீட் பண்றாங்க. ஓகே இது ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பாலிசி ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே இம்ப்ளிமெண்டட் அ ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் பேர் தான் நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் 2020. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்கீமோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபியூயல் செக்யூரிட்டி. அதாவது இந்தியன் பீப்புள் வந்து கன்வென்ஷனல் வெஹிக்கல்ஸ்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஒரு ஷிஃப்ட் கொடுக்கும்போது டெஃபினட்டா அந்த லிக்விட் ஃபியூயல் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து லைக் இது எக்கனாமியை மட்டும் ரிவைவ் பண்ணாது, டெஃபினட்டா நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ணும், அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அதிகமா என்விரான்மெண்ட்ல எமிட் ஆகாம கம்மி பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, ஸோ என்னென்ன சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இஸ் டிமாண்ட் சைட் இன்சென்டிவ். ஸோ இப்போ கொரோனா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பீப்புள்கிட்ட போய் வந்து நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் கன்வென்ஷனல் வெஹிக்கல்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ நம்ம பீப்புள்கிட்ட கண்டிப்பா டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனா இப்ப நம்ம பண்ணிதான் ஆகணும் பிகாஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்கோம். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்றாங்க, விச் மீன்ஸ் லோன்ஸ் கொடுக்குறாங்க, ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிமாண்ட் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. அதுதான் வந்து டிமாண்ட் சைடு இன்சென்டிவ். அடுத்தது சப்ளை சைடு இன்சென்டிவ். அதாவது ஃபர்ஸ்ட் டிமாண்ட் கிரியேட் ஆகுது இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மார்க்கெட்டுக்கு வரணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ல. ஸோ அப்பதான் அந்த மேனுஃபேக்சரிங் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து சப்ளை சைடு இன்சென்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அங்க எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி வந்து ஃபியூயல் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அதாவது பெட்ரோல் டீசலுக்கான ஃபியூயல் ஸ்டேஷன் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் சார்ஜ் பண்றதுக்கான ஸ்டேஷன்ஸும் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்கீமுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ல ப்ரொமோட் பண்ணணும். ஒரு பேட்டரி டெக்னாலஜி எப்படி இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், பேட்டரி எப்படி மேனேஜ் பண்ணலாம், பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ல அப்படிங்கிறதும் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியால தான் வந்து வந்திருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து பீப்புள் கிட்டையும் இருக்கு, கவர்மெண்ட் கிட்டையும் இருக்கு. பிகாஸ் ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட இம்போர்ட் டிபெண்டன்ஸ் கம்மியாகும், நம்மளோட எக்கனாமி ரிவைவ் ஆகும். அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்டல் கிளென்லினஸ், அதாவது அந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகுறதுனால அந்த என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆகிற கிரீன் ஹவுஸ் கேஸஸும் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்ட்டு we have to wait and see. Thank you. Keep watching the videos.